ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம். சண்டேனாலே நான்வெஜ் ஸ்பெஷல் தான். மதியம் லஞ்சுக்கு என்ன ரெசிபிஸ் ரெடி பண்ணியிருக்கேன்னா, சூடான சாதம், மட்டன் கிரேவி. காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சுட்டு அதையே நாங்கள் லஞ்சுக்கும் அப்படியே செஞ்சுக்கலான்னு. அப்புறம் மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி, அப்புறம் எறா ஃபிஷ்ஷும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எறாவும் மீனும். இதை நான் வறுத்து எடுத்துக்கலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது மீனை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், அப்புறம் தனி மிளகாத்தூள் கொஞ்சோண்டு, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் நான் மசாலாஸ் எதையுமே ஆட் பண்ணல. ஜஸ்ட்டு மிளகாத்தூளும் உப்பும் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம், அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு மணி நேரம் ஊறட்டும். மசாலா பிரியாமல் வரணுன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். விட்டு மிக்ஸ் பண்ணி வச்சோன்னா மசாலா பிரியாமல் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் ஹீட் பண்ணி ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். மீன் பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் போதும். சேர்த்துட்டு நம்ம மசாலா தடவி வச்சுருந்த மீன் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது ஒவ்வொன்றத்தையும் நான் எல்லாத்தையும் இந்த பேனில் எல்லாத்தையும் வச்சிடுறேன். இது ஃப்ரை ஆகட்டும். சிம்மில் வச்சு விட்டுடுறேன். இப்போ எறாக்கும் அதே மாதிரி மிளகாத்தூள், உப்பு, தேவையான அளவு சேர்த்து எண்ணெய் விட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதையும் ஒரு 1 ஹவர் ஊற வச்சு எடுத்துட்டோன்னா இந்த காரம் உப்புலாம் இறங்கியிருக்கும். இதையுமே நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சிடும். ஒவ்வொன்றத்தையாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. சண்டே ஸ்பெஷலில் ப்ரான் ஃப்ரையும் ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் அவ்வளோதாங்க. இதே போல் ஒரு விலாகில் மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிரியாமல் வரணுன்னா, மசாலாஸ் பிரியாமல் வரத்துக்கு நான் செய்கிற மெத்தட்லேயே செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.